ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாடி மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சுட்டு நாம் எப்படி ஷோல்டர் அப்புறம் நெக்கோட வித்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது ஒன்று, மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் போடுற மெத்தடு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வகையில் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? இது பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள். இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது பார்த்துட்டிங்கன்னா பின்பகுதிக்கு உண்டான ஃபார்முலாஸ் மட்டும்தான். ஃப்ரண்ட் சைடுக்கு நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம பேக் சைடு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் எடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மார்பு சுற்றளவு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோலோட ரவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் மார்பு சுற்றளவும் ஆம்கோல் ரவுண்டும் பார்த்துட்டிங்கன்னா சேம் பாயிண்டில் வரணும், அதாவது ரெண்டும் மீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேசிக் இது பார்த்துட்டிங்கன்னா மார்பு சுற்றளவும் ஆம்கோலும் சேம் பாயிண்டில் மீட் பண்ணணும். இது கம்பல்சரி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷோல்டரில் நம்ம ரெண்டு வகையான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். கழுத்தோட அகலத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டு டைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவும் அதே மாதிரி தான் ரெண்டு விதமாக நம்ம கால்குலேஷன் போடலாம். ஆம்கோல் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் வர மெஷர்மெண்ட்டை நம்ம அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அஞ்சாவதாக என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோலோட உயரம். சரிங்களா? அதாவது நம்ம ஆம்கோல் எவ்வளோ இன்ச் வைக்கணும் அப்படிங்கிறோம் இல்லைங்களா, ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் எவ்வளோன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 5 அளவுகளையுமே நம்ம வெறும் பாடி மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சு ஈஸியாக கால்குலேஷன்ஸ் போட்டு எடுத்துட முடியும் நம்மளால். ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு எடுத்துருவாங்க. அது எல்லாத்துக்குமே காமனாக தெரியும் செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு. ஷோல்டர் எப்படி எடுக்கணும்னு தெரியாது, ஆம்கோல் ரவுண்ட் எப்படி எடுக்கணுங்கிறது தெரியாது. அப்புறம் அந்த மிடில் செஸ்டெல்லாம் எங்கேருந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லரிங் கிளாஸில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஓகேங்களா? அது சின்ன டிப்ஸுன்னு நம்ம சொல்லிடுறோம், ஆனால் பல சமயங்களில் இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்போ இது அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ப்ராப்பராக ஒரு டெய்லரிங் ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்கிட்ட கிளாஸ் போனீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ளவுஸ் கட்டிங் போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுவும் அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி நம்ம செஸ்ட் ரவுண்டு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு ஒரு 9 இன்ச் வருது அப்படின்னா 4 இது பண்ணிங்கன்னா 36 வரும். அதில் -4 இன்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 32 இன்ச் வரும். அப்போ செஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா 32 இன்ச். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை 4ஆக கூட்டி, சரிங்களா, 4ஆக கூட்டி -4 பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். நான் 36 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் 40 இன்ச், 32, 38 இப்படி என்ன மெஷர்மெண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு 36 இன்ச்சை டிவைடட் பை 6ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கிடைக்கும். ஓகேங்களா? 5×30 6×36. இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட். அதாவது நம்ம 5.5 இன்ச்சு, 6 இன்ச்சு, 6.5 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்டு தான் இந்த 6 இன்ச். ஓகேங்களா? இப்போ நான் ட்ராயிங் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே இந்த ஸ்டார்டிங் ஃபோல்டிங் பண்ணியிருக்க இடத்துலேருந்து நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ணுற இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டு தான் ஷோல்டர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 4.5 இன்ச்சு கிடைக்கும். சரிங்களா?
நீங்கள் இந்த செஸ்ட் ரவுண்டை 8ஆல் டிவைட் பண்ணுறப்போ மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 இன்ச் வந்து கூட்டிக்கணும். நம்ம டிவைட் பண்ணி வர மெஷர்மெண்ட்டு கூட 1 இன்ச்சு கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் 36 வந்து டிவைடட் பை 8 பண்ணேன். எனக்கு வந்து 4.5 இன்ச்சு கிடச்சிது. அந்த 4.5 இன்ச்சு கூட வந்து +1 ஆட் பண்ணேன். அப்போ டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து 5.5 இன்ச். ஓகேங்களா? இந்த 36 டிவைடட் பை 6 வந்து பார்த்துட்டிங்கன்னா கப் சைஸ் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் 6 இன்ச் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கைப்பகுதிக்கிட்ட வந்து சுருக்கம் வரும். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நாம் வந்து 6 இன்ச் வைக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5.5 இன்ச்சு யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து 2 ஃபார்முலாஸையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். எது அவங்களுக்கு வந்து ஆப்டாக கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்கோட வித்து தான். நெக்கு வித்து ரொம்ப கம்மியாக வச்சா ப்ளவுஸ் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் ட்ராப் ஆகும். அது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டவுட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நெக்கோட வித்து வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து எனக்கு 36 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த செஸ்ட் ரவுண்டு 36 இன்ச் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் வரும். அதாவது ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து ப்ளவுஸோட ரெடி மெஷர்மெண்ட். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சு கிடச்சிருக்குது. 3 இன்ச்சுங்கிறது ரெடி மெஷர்மெண்ட். அப்போது நம்ம 2.25 இன்ச் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா தான் கழுத்து பீஸ் வச்சு அடித்து திருப்பினதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு 3 இன்ச் ரெடி மெஷர்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து 5.5 இன்ச் நம்ம வைக்கிறோன்னு வைங்க, இல்லை 6 இன்ச்சே வைக்கிறோன்னு வைங்க. நான் வந்து 6 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ 6 இன்ச் எடுக்கிறப்போ ஷோல்டர் நம்ம அந்த ஸ்லீவ் பகுதிக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா ஷோல்டர், அந்த ஷோல்டர் வந்து மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் 2 இன்ச் இல்லைன்னா 2.5 இன்ச்சு தான் லைக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து 2.5 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அப்போது 6 இன்ச்சில் 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டால் மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் இருக்கும். அப்போ நம்ம கழுத்து பீஸ் வச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.25 இன்ச் வந்து கிடச்சிரும். ரெடி மெஷர்மெண்ட் வந்து நமக்கு லாஸ்ட்டில் 3 இன்ச்சு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டயக்ராம் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபுல் ஷோல்டர் வந்து 6 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நமக்கு ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச். அந்த 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு நாம் பாருங்கள் செகண்டாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து ஸ்டிச்சிங்க்கு உண்டான மெஷர்மெண்ட். இப்போது 6 இன்ச்சில் வந்து 3 இன்ச் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மீதி வந்து 3 இன்ச் இருக்கும். அந்த 3 இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா கழுத்தோட அகலமாக வரும். 1/4 இன்ச் வந்து நம்ம அவுட்டரில் தள்ளி மார்க் பண்ணோம் அப்படின்னா தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெடி மெஷர்மெண்ட் 3 இன்ச் வந்துடும். இல்லைங்க இப்போ வந்து 5.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. இப்போ 5.5 இன்ச் வச்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து அந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. அதாவது 2 இன்ச் இப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்போது அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துறப்போ நமக்கு வந்து 2.5 இன்ச் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த 2.5 இன்ச்சில் வந்து நம்ம இது பண்ணதுக்கு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா 5.5ல் 2.5 போயிடுச்சு அப்படின்னா மீதி வந்து நமக்கு 3 இன்ச் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு அந்த கழுத்தோட அகலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 36 இன்ச் ப்ளவுஸுக்கு 3 இன்ச் வந்து ரெடி மெஷர்மெண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதாவது 2.25 வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போது ஷோல்டர் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஃபார்முலா. அதாவது 8ஆல் டிவைட் பண்ணி +1 இன்ச்சை வந்து நான் கூட்டிப்பேன். கப் ஷேப் வந்து பெருசாக இருந்தது, ஷோல்டர் வந்து ரொம்ப ப்ராடாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சி நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம நெக்கோட இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா. மார்பு சுற்றளவு வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். ஆம்கோல் ரவுண்டு அங்கே இருக்குது. இப்போது 36 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 9 இன்ச்சு கிடைக்கும். இப்போது பிக் கப் சைஸாக இருந்தது அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் வந்து 1 இன்ச்சு சேர்த்திப்பேன். இதுவே வந்துட்டு கப் சேஃபாக இல்லை, அவங்களுக்கு ரொம்ப சின்ன கப் சேஃப் தான் அப்படின்னா 1/2 இன்ச்சு தான் சேர்த்துவேன். ஏன்னா அந்த கஸ்டமரை பார்த்ததையுமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்களுக்கு 1 இன்ச்சு சேர்த்தணுமா 1/2 இன்ச்சு சேர்த்தணுமா அப்படின்னு.
இப்போ வந்து நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கிறோம் அப்படின்னா டோட்டலாக 4 இன்ச்சு கூட்டி 4ஆக டிவைட் பண்ணி வர மெஷர்மெண்ட் தான் செஸ்ட் ரவுண்டை எடுத்துக்குவோம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 36 இன்ச்சு கூட 2 இன்ச்சு மட்டும் கூட்டிட்டேன்னா 38 கிடைக்கும். அந்த 38 வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 4ஆக டிவைட் பண்ணி அதை வந்து நான் செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். சரிங்களா? இது வந்து 100% பயங்கர ஃபிட்டிங்காக இருக்கும். நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட இதுக்கு முன்னாடி ஒரு 36 இன்ச் ப்ளவுஸ் வீடியோவில் கூட நான் இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு காட்டியிருப்பேன். அதுக்கும் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் வந்து அங்கே கிளியர் பண்ணியிருந்தேன். இப்போது செஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா 10 இன்ச்சே நம்ம எடுத்துக்கலாம். 10 இன்ச் வருது. ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 இன்ச் வருது. சரிங்களா? இந்த ரெண்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணால் ஓகே. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருந்தாலும் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளியோ இல்லை 1/2 இன்ச் வந்து மேலே தள்ளியோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 இன்ச் வந்து நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல 7.5 இன்ச்சு தான் வருது அப்படின்னா நீங்கள் செஸ்ட் ரவுண்டில் எந்த டிஃப்ரென்ஸும் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஆம்கோல் உயரத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும். இப்போ 5.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வச்சுருப்பீங்க இல்லைங்களா? 6 இன்ச்சில் வந்து 7.5 இன்ச்சு தான் கிடைக்கிது அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் வந்துட்டு சேம் பாயிண்டில் மீட் பண்ணும். இல்லைங்க எனக்கு வந்து 7 இன்ச்சு தான் கிடைக்கிது, எனக்கு 7.5 இன்ச் வரணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே தள்ளி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். நான் வந்து உங்களுக்கு டயக்ராம்லேயும் சொல்லி காட்டிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து இந்த நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தானே மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச் வந்து நான் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 8.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். மோஸ்ட்லி 36 இன்ச் ப்ளவுஸ்க்கு வந்து 8.5 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சிலேருந்து 8.5 9 இந்த மாதிரி வந்து வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல செஸ்ட் ரவுண்டு வந்து 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துல நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு தான் வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இறக்கி ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கொடுங்க. நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து எந்த காரணத்துக்காகவும் மாற்றிடக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து 2 இன்ச்சு சேர்த்துவேன்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து ஆம்கோல் பாயிண்ட் வந்து தள்ளி தானே வரும், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து எனக்கு அந்த 9.5 இன்ச்சுக்கிட்ட எங்கே வந்து 8.5 இன்ச்சு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? அது வந்து 1/2 இன்ச் மேலேயும் போகலாம், இல்லை 1/2 இன்ச் வந்து கீழேயும் வரலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுற பாயிண்ட்டே வந்து கரெக்டாக இருந்துச்சுனாலும் ஓகே தான். எப்படி இது பண்ணாலும் ஒரு 1/2 இன்ச் வந்து முன்ன பின்ன நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோலோட உயரம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆம்கோல் உயரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கூட குறைய எடுத்துக்கிறது தான். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். சரிங்களா? அதிகமாக வேணும்னா கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுக்கலாம். இல்லை குறைவாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து குறைவாக வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சும் போகக்கூடாது. சரிங்களா? அதையும் நம்ம வந்து கவனமாக வச்சுக்கணும். இப்போ 5.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா 6.5 5.5 5 இந்த 3 மெஷர்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் என்ன ஷோல்டர் வைக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதிகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? செஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட குறைய வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அப்படி ஏற்ற இறக்கம் பண்ணுறப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த செஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணுற பாயிண்ட் வந்து சீட் ஆகணும். அப்படி சீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கிற அந்த மெஷர்மெண்ட் வந்து 100% கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸோட ஃபிட்டிங்லேயும் வந்து எந்த குறையும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ரவுண்டை வந்து செஸ்ட் ரவுண்ட்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 36 இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்டு எடுத்திருந்தேன். அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 இன்ச்சு கிடைக்கும். 9 இன்ச்சிலிருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுங்க. 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8.5 இன்ச் வந்து நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து கிடைக்கும். இல்லைங்க 40 இன்ச் வருது அப்படின்னா 40 வந்து 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 10 இன்ச் வரும். 10 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9.5 இன்ச் வந்து ஆம்கோல் ரவுண்டு கிடைக்கும். இப்போ வந்து 38 இன்ச்சுக்கும் போட்டுடலாம். 38 இன்ச் டிவைடட் பை 4 போட்டோம்னா 9.5 இன்ச்சு கிடைக்கும். 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ரெடி அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா 9 இன்ச்சு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 36க்கும் 38க்கும் வந்து ஒரு 2 இன்ச் வித்தியாசம். அதே மாதிரி 38க்கும் 40க்கும் 2 இன்ச் வித்தியாசம்.
அதுவே அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா ½ இன்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 36க்கு 8.5, 38க்கு 9, 40க்கு 9.5 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ½ இன்ச்சாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு கணக்கு. ஓகேங்களா? 34 இன்ச் செஸ்ட் ரவுண்டாக இருந்துச்சுன்னா 8 இன்ச் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ½ இன்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் தெரியும், மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.